மர்க்கெட் சேனல் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் டீனா. இப்போ என் கூட இருக்க கப்பிள்ஸ் பற்றி பேசணும்னா நிறைய ட்ராவல் பண்ணுற கப்பிள்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்க சொல்றத பார்த்தா நம்முடைய வீடுகள் எல்லாம் ஒரு இயல்பான மகிழ்ச்சியோட இல்லையா? பணம் பணம் பணம்ன்ற அதுக்கு பின்னாடியே ஓடுற மாதிரி இருக்கு சார். ஸோ எனக்கு வந்து அவருடைய அட்டென்ஷன் கிடைக்க மாட்டேங்குது சார். ஒரு டூர் ட்ரிப்பு போனால் தான் அவருடைய அட்டென்ஷன் ஃபுல்லாக எனக்கு கிடைக்குது. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன், தேங்க்யூ. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு எதனால ட்ராவல் பண்ணோம் அப்படின்ட்டு ஆசை இருக்கு உங்களுக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்ப இஷ்டம் மேம். என்னுடைய பேரண்ட்ஸும் சரி, அவருடைய பேரண்ட்ஸும் சரி, ட்ராவலில் மோஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினச்சி சின்ன சின்ன ஆசையாக சேர்ந்து அது பெரிய ஆசையாக ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து இவர்கிட்ட நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இவருடைய வாழ்ந்த சுச்சுவேஷன் அப்படி இல்லை. ஸோ இவருக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ என்ன பண்ணுறது, அந்த பெரிய ஆசை பெரியசா ஆயிடுச்சு. ஸோ அவர்கிட்டயும் நான் சொல்லி புரிய வச்சு ட்ராவல் பண்ணதால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன நமக்குள்ளே என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அதெல்லாம் புரிய வச்சதால அவருக்குமே இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ 2 பேருமே அதில் இன்வால்வ்டாக இருக்கும். நீங்கள் சின்ன வயசில் அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்களா இல்லை பார்த்து தான் ஆசை வந்து? இல்லை பண்ணாததால ஆசை வந்துச்சுன்னு சொல்லி. எப்படி அது வரும்? ஏன்னா நம்ம டிவியில் பார்க்குறோம், அது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். உங்களுக்கு அப்படி ஆசை சேர்த்து பெரிய ஆசையாக இருந்திருக்கு, அது எப்படி மாறுச்சு? அது ஏன்னா லைக் வந்து டிவியில் நம்ம நிறைய இடங்களை பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கு இல்லையா மேம். ஸோ அது நடக்காத போது நம்ம அது பண்ணணும், அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எப்போ சரி நமக்கான டைம் வரும்போது நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி. வீட்டில் கேட்டிருக்கீங்களா? ஏன்னா எங்கள் டேட் வந்து ஆக்சுவலி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. பட் ஸ்டில் வந்து அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சார் ட்ராவல் பண்ணணும், பசங்களுக்கு கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அதெல்லாம் அவர் யோசிச்சார். ஸ்டடீஸ் பாதிக்கும். ஸோ எதுக்கு நம்ம இந்த ட்ராவலில் தேவையில்லாமல் டைம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவர் நினச்சாரு. பட் எனக்கு வந்து போகணுன்ற ஆசை, எனக்கும் என்னுடைய சிஸ்டர் எல்லாருக்கும் போகணுன்னு ஆசை. என்னோட எல்டர் சிஸ்டரும் அப்படி தான், ட்ராவலிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவங்களும் ஆஃப்டர் மேரேஜ் தான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க. நானும் அதே மாதிரி தான் ஆஃப்டர் மேரேஜ் தான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, இப்போ ஏதாவது பர்டிகுலர் இது இருக்கும்ல, சின்ன வயசில் இது நடந்துச்சு அதனால தான் எனக்கு ரொம்ப ஆசை, அதை பார்த்து ரொம்ப ஆசை வந்துருச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதுதான் மேம். என்னுடைய சிஸ்டர் வந்து என்னோட கொஞ்சம் ரொம்ப லைக் 15 இயர்ஸ் பெரியவங்க. ஸோ அவங்க போயிட்டு வரும்போது நம்ம கூட இருந்த சிஸ்டர் போகிறாங்களே நம்மளும் போகணும். அவங்க போயிட்டு வந்து பார்த்தியா டேடி கூட்டிகிட்டு போகல, நான் போகிறேன் பார்த்தியா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால எனக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நாமளும் போய் நானுக்கு அனுப்புகிறேன் இரு அந்த மாதிரி. ஓகே, நீங்கள் என்னெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ட்ராவல் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லி இவருக்கு புரிய வச்சிங்க? என்னென்ன ப்ளஸஸ்லாம் சொன்னீங்க? அவராகவே புரிஞ்சுக்கிற மாதிரி செஞ்சுட்டேன் மேம். ஒரு ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆச்சுன்னா, நாங்கள் 2 பேர் தனியாக போகும்போது அவர் அமைதியாகவே இருப்பார். லைக் ஃபோனு அவர் பிஸ்னஸ் பற்றி பேசுறது அப்படியே இருப்பார், நான் தனியாகவே இருப்பேன். ஒரு கட்டத்தில் என்னாச்சு, இவர் கூட போகிறதே வேஸ்ட்டு, வேணான்ற மாதிரியும் தோணுச்சு எனக்கு. இல்லை வேண்டாம், அவரையும் நம்ம கொண்டு வரணும் இதுக்குள்ளேன்னு சொல்லி அவர் அந்த அந்த ஸ்வீட் மெமரிஸ், அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் அவரை ரசிக்க வச்சேன். லைக் 2 பேரும் போகிறது, 2 பேரும் வந்து ஹேண்டு பிடிச்சிட்டு போய் பேசுறது, அங்கே இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அதை பார்க்குறது, பாருங்க ஜி எவ்வளோ நல்லா இருக்குது, உங்கள் கூட இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி லைக் அவர்கிட்ட பேசி அவருக்கும் அந்த இன்வால்வ்மெண்ட் வர வச்சேன். ஸோ அவரும் அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் போன ட்ரிப்லேயுமே அவர் இப்போ வரும்போது கூட அதான் சொன்னார், நான் ரிலாக்ஸ்டாக இருந்தாங்க, நல்லா எனக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவருக்கு இருக்கிற டென்ஷனில் அவர் தூங்க மாட்டார் மேம். வீட்டில் இருக்கும்போது லைக் வந்தாலுமே அவருக்கு தூக்கம் வராது. லைக் அதை பற்றியே யோசிச்சுட்டே இருப்பார். இங்கே நம்ம போகணும், அங்கே செய்யணும், அவங்கக்கிட்ட இருந்து காசு வரணும், நம்ம கொடுக்கணும், அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பார். ஸோ இப்போ அந்த டூர் போய் வந்ததால் என்ன ஆகுது, அந்த ரிலாக்ஸேஷன், அந்த பிரேக் கிடைக்குது இல்லையா, அதில் இருக்கிற அந்த நிம்மதியாக உணர்ந்துட்டார். ஸோ இவருக்குமே அது பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ என்னதான் வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆகும், இந்த மாதிரிலாம் ப்ளஸஸ்லாம் சொன்னாலுமே உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிக்காதுன்னு தானே சொல்லியிருக்கீங்க. எப்படி மாறினீங்க? என் ஒய்ஃபுக்காக மாறியாச்சு. அதோட ஒய்ஃப் தான் மெயின். அதனால் அவளுக்காக எனக்கும் பிடிச்சிருக்குது. இப்போ லாஸ்ட் ஒரு 3 நாள் ட்ரிப்புமே அவர் பிளான் பண்ணது தான். நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. அவர் பிளான் பண்ணி அவரே காஷ்மீர் போகிறது ஐடியாவே இல்லை. வேறு ஊருக்கு போகலாம், வெளியூருக்கு போகலாம் அப்படின்னு தான் சொன்னேன். இவ தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாடே முடிக்கல, அது முடிச்சுட்டு போயிடலாம். இல்லை இந்தியாவே முடிக்கல, நேஷனல்ல முடிச்சிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு இயர் பார்த்துக்கலாம். ஓகே, மலேசியா சிங்கப்பூர் போற மாதிரி தான் மேம் பிளான் இருந்துச்சு. அவர் அதான் பிளானே பண்ணாரு. நான் தான் இல்லை, எனக்கு வந்து இந்தியாவில் கம்ப்ளீட் பண்ணணும், இந்தியாவை நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்தியான்றது லைக் என்னென்னலாம் சொல்கிறீங்க? இந்தியா மீன்ஸ் நம்ம சவுத் இந்தியாவை கவர் பண்ணிட்டோம் இல்லையா. நார்த் இந்தியாவில் கூட நிறைய பிளேசஸ் இருக்குது, நிறைய இருக்குது மேம். நம்ம மேகாலயா இருக்குது, லே லடாக் இருக்குது, காஷ்மீர் இருக்குது, மணாலி இருக்குது, லைக் நிறைய இருக்குது, ராஜஸ்தான் இருக்குது. அது நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். ஓகேவா, அது நம்ம ஒரு மேப் எடுத்தோம்னாலே அதுலேயே நிறைய பிளேசஸ் இருக்குது.
ஓகேவா. ஸோ அது எல்லாமே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அவங்களுடைய கல்ச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எல்லாமே லைக் அங்கே என்ன ஸ்பெஷல், இப்போ நம்ம மதுரைனா ஜிகர்தண்டா ஸ்பெஷல், திருநெல்வேலினா அல்வா ஸ்பெஷல்னு இருக்குல்ல, இப்போ காஷ்மீரில் என்ன ஸ்பெஷல், குங்குமப்பூ ஸ்பெஷல், அதோட மரத்தை நாங்கள் நேர்லேயே போய் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் புது புது அனுபவமாக இருந்துச்சு. ஓகே. அது நம்ம இப்போ இந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்காங்கல்ல, வீட்லயே கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு இதுதான் அப்படின்ட்டு. ஆனா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கீங்க, அது டயர்டா இல்லையா உங்களுக்கு? இல்லை மேம், அதுதான் மைண்டுக்கு வந்து ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. ஒன் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் 6 மந்த்துக்கே இருக்குது. 6 மந்த்துக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸாகவே இருக்குது, மைண்ட் ஒரு ரிஃப்ரெஷிங் மூடில் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த 6 மந்த்துக்கு நெக்ஸ்ட் எங்கே போகலான்ற பிளானிங்கில் போயிடும். இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்ல உட்காந்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இப்படி டிராவல் பண்ணி ஃபினான்ஷியலி வந்து சேவிங்ஸ் எல்லாம் போயிடுது, அவங்க ஃபியூச்சரை நினைக்கவே மாட்டுறாங்க. ப்ரெசென்ட் இப்போ கஷ்டம் இருக்குன்னா அடுத்த 6 மாசத்துல கண்டிப்பாக ட்ராவல் பண்ணணும்னு இப்போ ப்ரெசென்ட்டே நினைக்கிறாங்க அப்படின்றாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சேவிங்ஸ் இம்பார்ட்டண்ட்டான திங் தான், சேவிங்கிறது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டான திங் தான். பட் சேவிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது அட்லாஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், லைக் பேக் பார்க்கும்போது ஓகே நமக்கு 2 வீடு இருக்குது, 2 கார் இருக்குது, 2 பங்களா இருக்குது, நம்ம என்ன பண்ணோம், நமக்காக என்ன பண்ணோன்றது தெரியாது இல்லையா. இப்போ இருக்கிற வீட்டில் நாளைக்கு வந்து நம்ம இருப்போமான்னு தெரியாது மேம். ஸோ நம்மளுடைய மெமோரிஸ் அப்படி இல்லை. நம்ம சாப்பிட்றது, நம்ம ட்ரெஸ் போடுறது, நம்ம போகிற இடம், இதை தவிர்த்து நமக்காக செலவு பண்ணுறதுன்றது வேறு எதுவுமே இல்லை. சேவிங்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. வந்து சேவிங் வந்து லைஃப்பில் ஒரு பார்ட். ஃபுல்லாக ட்ராவல்க்கே நான் செலவு பண்ண சொல்லலை, சேவிங்ஸும் இருக்கணும். சேவிங்ஸே லைஃபாக இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். தலைக்கு மிஞ்சி போகக்கூடாது. வாய்ப்பு இருந்தாலும் அவளோட ஐடியா நிறைய இருக்குது, நம்மளுக்கு சொல்லித்தரோம். நீ இந்தமாரி பண்ணுங்க, நம்ம இந்த மாரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இந்தமாரி டூருக்கு போகலாம், வருஷத்துக்கு 3 போகலாம், 4 போகலாம், அவ்வளோதான் சேவிங் மீதி. இப்போ நீங்க டூருக்குலாம் போறீங்கல்ல, அந்த கிளம்பும் போதே அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? இப்போ நீங்க ஆசமா இருக்கும். அது லைக் அது எப்போ போய் பார்க்க போறோம்னு ஒரு இது இருக்கும். அந்த 3 மந்த்துமே திருவிழா மாதிரி இருக்கும் மேம். 3 மந்த்ஸ்னா லைக் வந்து இப்போ டிக்கெட்ஸ் காஷ்மீர் போகணும்னா 3 மந்த் பிஃபோரே டிக்கெட்ஸ் பிளானிங் எல்லாமே போட்டுடுவோம் இல்லையா. ஸோ வந்து அந்த 3 மந்த் பிஃபோரே என்ன ட்ரெஸ் போடலாம், அங்கே போய் இந்த மாதிரி இருக்கணும், அங்கே போய் இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கணும். ஸோ அதுவே அதே தாட்லேயே இருக்கும், அது ஒரு என்ஜாயபுளாக இருக்கும். இப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி 3 மந்த் ஃபுல்லாகவே அதுக்கான பர்ச்சேஸ் பண்ணுறது, அதுக்கான சின்ன சின்ன அக்சசரிஸ் வாங்குறது, அதுக்கான பேக்ஸ் வாங்குறது எல்லாமே சரி, அது ஒரு லவ்வபிள் மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ அது 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம். இப்போ ஃபுட்டு அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம் வராதா? இல்லை மேம், அது வந்து நம்ம பார்த்து செலக்ட் பண்ணுற ஃபுட்டில் தான் இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணுறது தான் இருக்குது. அங்கேயும் நல்ல ஃபுட்டும் கிடைக்குது, ஹோம் ஃபுட்டும் கிடைக்குது. ப்ளஸ் வந்து நம்ம செலெக்ஷன் தான். ஃபுல்லாகவே நம்ம நான்வெஜ் இங்கே வந்துட்டோம், ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிடுவோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பேலன்ஸ் டயட் இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே சஸ்டெயின் ஆகலாம். இப்போ ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகும்போதே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி அந்த மாதிரி வந்திருக்கீங்களா? டெல்லி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை மேம். நான் வந்து வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அங்கே திரும்புகிற திசையெல்லாம் ஸ்கேம். திரும்புகிற திசை இது போய் அது போய் எல்லாமே போய் மேம். ஸோ நான் வந்து அங்கே மோஸ்ட்லி பர்ச்சேஸும் பண்ணல, எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, கமிங் டு நீங்க எப்படி மீட் பண்ணீங்க? உங்களது லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா? எங்களது பக்கா அரேஞ்ச் மேரேஜ் மேம். ஓகே. நான் இவங்க ஃபேமிலியை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் மேரேஜே பண்ணேன். பிகாஸ் வந்து நான் இல்ல ஃபர்ஸ்ட் எப்படி மீட் பண்ணீங்க அதை பத்தி சொல்லுங்களேன். ரெண்டு ஃபேமிலியும் எப்படி மீட் பண்ணீங்க? எங்களுக்கு வந்து ஆக்சுவலி லைக் இந்த மேரேஜ் இது புரோக்கர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க மூலியமா தான் அலையன்ஸ் வந்துச்சு. ஸோ வந்து எங்கள் ஃபேமிலி எப்படின்னா, எங்கள் 4 பேர் தான், ரொம்ப குட்டி ஃபேமிலி. எங்கள் சித்தப்பா ஃபேமிலி தான் பெரிய ஃபேமிலி. ஸோ அதை பார்த்து எனக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. எங்கள் ஃபேமிலியும் பெரிய ஃபேமிலி இருக்கிறதால எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, நம்மளும் ஒரு பெரிய ஃபேமிலி போய் இருக்க போகிறோன்ற அந்த இம்ப்ரெஷன்ல தான் நான் ஓகே சொன்னேனே. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அவங்க கிட்ட? எதனால ஓகே சொன்னீங்க? அப்பாவும் அம்மாவும் பொண்ணு நல்லா இருக்குதுடா, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் போட்டோ தான். நேரில் அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். அது கூட மோஸ்ட்லி பார்க்க முடியாது, எப்படியோ சைடில் நின்று பார்த்தேன். பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி டெரராக இருந்தார், வாய்ஸும் கொஞ்சம் போல்டாக இருக்கே, ஐயோ எப்படி தான் நம்ம அப்படின்னு பயந்தேன் நான். சீரியஸாக பார்க்கும்போது நான் அப்போவே சொல்லுவேன், நீங்கள் ஃபோட்டோ இல்லாமல் நீங்கள் நேரில் வந்துருந்தீங்கன்னா நான் பயந்து ஓடிட்டு இருப்பேன் ஜி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். மனசு நல்லது. லைக் வெளிப்புற தோற்றத்தை வச்சு நம்ம எதிர போட முடியாது இல்லையா. அதுக்கப்புறம் வாழ்ந்த பிறகு தான் தெரியுது அது. எப்படி ஃபேமிலி பார்த்து ஓகே சொன்னீங்க? ஏன்னா உங்களுக்கு ஜாயின்ட் ஃபேமிலினா பிடிக்கும். எனக்கு ஜாயின்ட் ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும். நீனா நாங்கள் தனியாகவே இருந்தோம், நானே சிஸ்டர் மட்டும்தான். அடிக்கடி லீவ்ல எல்லாம் சித்தப்பா வீட்டுக்கு தான் போவோம். அங்கே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க, 2 சித்தப்பா, அவங்க பசங்க, அவங்க மருமகங்க, அந்த குட்டி குட்டி பசங்க, ஜாலியாக இருக்கும்.
ஸோ எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது தான் பிடிக்கும். தனியா இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு இது இருக்கும்ல, ஜாயிண்ட் ஃபேமிலினா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போயிட்டு எப்படி இருந்துச்சு? ஜாயிண்ட் ஃபேமிலிக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து நான் டாட்டர் மைண்ட் செட்லயே போனேன். பட் அங்க நான் டாட்டர் இல்ல ஆயிட்டேன்றது நான் எனக்கு தோணல. கொஞ்ச நாள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன். அது புது ஃபேமிலி, நிறைய பேர் அவங்க வந்து என்ன லைக் டாட்டரா தான் ரிசீவ் பண்ணாங்க. பட் ஸ்டில் வந்து என்கிட்ட இருந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல, டாட்டர் இல்லாக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் இது இருக்குல்ல, அது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல. அது நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னால் பர்ஃபெக்டாக கொடுக்க முடியல. பிகாஸ் வந்து நான் +2 முடிச்சுட்டு இஸ்லாமிக் கோர்ஸ் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கும்போது அப்படியே மேரேஜ் பண்ணிட்டாங்க. லைக் அப்போ வந்துச்சு. ஸோ எங்க அப்படியே பண்ணிட்டாங்க, எங்கள் டேடி எப்படி பண்ணிட்டாங்க. ஓகே 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 ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அது. ஸோ எனக்கு அப்போ வந்து லைக் எனக்கு மெச்சூராக இருக்க தெரியல. அதுக்கப்புறம் போக போக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுட்டு நான் அது ஸ்டடி ஆகிறதுக்கே எனக்கு 5 இயர்ஸ் எடுத்துச்சு. ஓகே. இப்போ நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும்போதே என்னென்னலாம் உங்களுக்கு புதுசா இருந்துச்சு? ஏன்னா நீங்க உங்க தங்கச்சி மட்டும் தானே இருந்திருக்கீங்க. உங்களுக்கு என்னென்ன புதுசா ரொம்ப பிடிச்சிருந்ததுலாம் என்னென்ன பிடிச்சிருந்தது என்னன்னா லைக் சாப்பிட்றதுனாலும் எல்லாரும் லைனா உட்காந்து சாப்பிடுவோம். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் எங்கேயாச்சும் போனோம்னா கூட யாரடி யோகினி மாதிரி கார்ல அப்படியே இடிச்சிட்டு போறோம்ல, அந்த மாதிரி ஆட்டோல இடிச்சிட்டு போவோம். அது பிடிச்சிருந்துச்சு. எங்கேயாச்சும் போகணும்னா கிளம்பணும்னு நினைக்கிறது லைக் 10 o'clock ஃபங்க்ஷன் இருக்கும், நாங்க அங்க 12 o'clock தான் ரீச் ஆகும். சாரி ஒருத்தவங்க கிட்ட கட்டுவோம், பூ ஒருத்தவங்க கிட்ட போடுவோம். லைக் அது ஒரு ரொம்ப நல்ல ஃபீல் மேம். அது ஒருத்தவங்க கிட்டே டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டோம்ல. அக்கா இந்த இது எடுத்து விடுங்க, அக்கா இந்த ஜுவல் போட்டு விடுங்க, அந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயும் அந்த பாண்ட் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி அவ்வளோ பெரிய ஃபேமிலியில எப்படி டூர்லாம் வந்து போனீங்க? சின்ன சின்ன டூர்லாம் சொல்லாம. அதுதான் எங்க மம்மி வீட்டுக்கு போய் லைக் அவ்வளோ பெரிய ஃபேமிலியா தான் டூர் போகணும். அவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்கும்போது தனியா போனா அவ்வளோ நல்லாவும் இருக்காது இல்லையா. ஸோ வந்து மம்மி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து போகிற மாதிரி. பிகாஸ் வந்து எவ்வளோ பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் இவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப குறைவாக இருக்கும். ரொம்ப குறைவாக இருக்கும் அங்கே இருக்கும்போது. ஸோ அந்த ஸ்பேஸ் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால நானாக தான் சொன்னேன். ஸோ அங்கே நம்ம இவர் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? முதல்ல வந்தாரா? ஏன்னா அவரும் என்ன மிஸ் பண்ணாரு ஆக்சுவலி. வீட்டில் இருக்கும்போது நான் வந்து இருக்கேன், நீ வந்து அக்காங்க கூடயே இருக்கி, நீ வெளியே இருக்கி, என் கூட வந்து பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லி அவருக்கும் அந்த ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் அவரும் இனிஷியேட்டிவ் எடுத்தாரு. சொல்லாம கொள்ளாம சின்ன டூர் பக்கத்துல எங்கனா போய் 3 days அப்படி போயிடுவோம். வீட்ல யாரும் கண்டுபிடிக்கலையா? நீங்க அங்க போயிட்டு வாங்கி தான் போறேன்னு சொல்லிட்டேன் மேடம். மாமியார் வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டேன். அதனால இவங்களும் பிசினஸ் விஷயமா மோஸ்டா வீட்ல அதிகமா எடுக்க மாட்டாங்க, வெளியே தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் அம்மா வீட்ல ஒரு 1 week வரைக்கும் இருப்பேன். ஸோ அந்த 1 weekல 2-3 days இதுல கவர் பண்ணிடுவோம். நான் வந்து நீங்க கன்ஃபஸ் பண்ணீங்களா நிறைய இந்த மாதிரி நான் மாமியார் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு டூருக்குலாம் போவேன்? அதெல்லாம் உங்க வீட்ல பார்த்து என்ன சொன்னாங்க உங்க மாமியார்? எங்க மாமியார் நல்ல வேலை ஒண்ணு சொல்ல, அவங்க நல்லா பேசியிருக்கேம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் சிஸ்டர் இல்ல எங்கெல்லாம் போயிருக்கீங்களா? சொல்லவே இல்லை. இல்லடி சும்மாடி, அதெல்லாம் சும்மா அப்படி சொன்னேன் அப்படின்னு. உண்மையே சொல்லு அப்படின்னா, ஆமா நாங்க அப்படி ஏறி இறங்கணும் அப்படி சொல்லிட்டோம். லைக் அந்த மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டேன் அவங்கள. ஓகே. வேற என்னெல்லாம் நினைக்கிறீங்க நீங்க இப்போ இந்த டூர் போறதை பத்தி? பீப்புளுக்கு இந்த மாதிரி ஒரு தாட் இருக்கு, ஆனா அப்படி கிடையாது, இந்த மாதிரிலாம் இருக்கு, அதை பாருங்க அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி டூர் போறது பத்தி என்ன நினைக்கிறாங்க, டூர் போறதே வேஸ்ட் செலவு, இந்த மாதிரி டூர் போறவங்க ஃபியூச்சர்ல எப்படி இருப்பாங்கன்னு வீடியோ வச்சு பார்க்கணும், அந்த மாதிரி தான் தாட்ஸ் வருது பீப்புள்ஸ்க்கு. டூர் போறது வேஸ்ட் செலவு, டூர் போறவங்க எல்லாம் உதாரியா தான் இருப்பாங்க, அவங்க வந்து சேவிங்ஸே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மித் இருக்கு. அது ட்ரூ இல்ல மேம். ஆக்சுவலி அவங்க தான் அதிகமா சேவிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் அந்த பணத்தோட இது தெரியும். புரியுதா? இப்போ நம்ம செலவு பண்றோம்னா அதுக்கு நம்ம சம்பாதிக்கணும் இல்லையா. 10 ரூபாய் செலவு பண்ணோம், 5 ரூபாய் தான் நாங்க வந்து செலவு பண்ணோம், 5 ரூபாய் சேவ் பண்றோம். சேர்த்து வச்சுன்னு இருந்தா என்ன மேடம் கிடைக்கும்? ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது. லைக் ஜாலியா இருக்கணும், சும்மா கொஞ்சமா சேர்த்து வச்சுக்கணும். அங்க பங்களா 10 பங்களா இருக்குது, இங்க 10 பங்களா இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீடு, நம்ம சாப்பிட்றதுக்கு டெய்லியும் இது. நடுவில் வந்து அவர் ரொம்ப பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். பட் கொரோனாவால் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டார். அவரை வந்து அந்த டிப்ரெஸ் மூட்லேருந்து வெளியே கொண்டு வரணும். லைக் அது ஒரு மாதிரி ஆயிட்டார் அவர். ஸோ மென்ஸ்க்கு தான் மெயினாக அந்த ட்ரிப்ஸ் டூரு அவங்களுக்கு தான் தேவைப்படுது. அது வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்கிறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு அது தெரியும் மேம். இவரே இப்போ எப்படி இருந்தார், இவர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லி மாறினதை விட அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மாறினது தான் நிஜம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. ரொம்ப அழகாக பேசுனீங்க.